தற்போதைய செய்தி, அமெரிக்காவுக்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு இந்த நிலையில் புறப்பட்டுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. பிரான்சில் இருந்து 2 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்காவுக்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பதவியேற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக அமெரிக்கா செல்கிறார். இது குறித்து விரிவான விளக்கமான தகவல்களுடன் நம்முடன் இணைகிறார் குமுதம் செய்தியாளர் காவ்யா. காவ்யா, அமெரிக்காவுக்கு புறப்பட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. பிரான்சிலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டார். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை அவர் சந்தித்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் என்ற அண்மை செய்தி வந்திருக்கிறது. உங்கள் தரப்பு செய்தி என்ன காவ்யா? வணக்கம் மோகன். பிரான்சுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அங்கிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். பாரிஸில் நேற்று தொடங்கிய சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு பிரதமர் மோடி கலந்து கொண்டார். தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மைக்ரான் உட்பட பல்வேறு நாட்டு தலைவர்கள் பங்கேற்ற இம்மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பிரான்சின் மெர்சலி நகருக்கு அதிபர் மேக்ரானுடன் பிரதமர் மோடி சென்றார். தொடர்ந்து அங்கு புதிதாக கட்டப்பட்ட இந்திய தூதரகத்தை பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் சேர்ந்து பிரதமர் மோடி திறந்து வைத்தார். முன்னதாக மெர்சலி நகரில் உள்ள கல்லறை தோட்டத்திற்கு சென்ற பிரதமர் மோடி உலக போரில் உயிரிழந்த இந்திய வீரர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் மெர்சலி நகரில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியினரிடம் கலந்துரையாடினர். தொடர்ந்து பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வரும் நிலையில் தொடர்ந்து இந்த சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் 2வது முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் முதன்முறையாக பிரதமர் மோடியை அவர் சந்திக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து முன்னதாக பேசியிருந்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, பிரதமர் மோடியின் இந்த பயணம் இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுக்கு மேலும் உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும் என குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாக தொடர்ந்து அவர் பிரான்ஸ் சென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த குடியேற்ற பிரச்சனை சர்ச்சைகளுக்கு மத்தியில் இருவரின் சந்திப்பு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது அமெரிக்காவில் உரிய ஆவணங்கள் இன்றி புலம்பெயர்ந்தோரை கண்டுபிடித்து நாடு கடத்தப்பட்டு வரும் சம்பவமானது நடந்து வருகிறது. அதன்படி முதற்கட்டமாக 104 இந்தியர்களை அமெரிக்கா தனது ராணுவ விமானத்தின் மூலம் கைவிலங்கிட்டு இந்தியாவில் பஞ்சாபில் விட்டு சென்றது. அவர்கள் கைவிலங்கு போட்டு அழைத்து வந்தது நாடு முழுவதும் எதிர்ப்பலைகளை தூண்டியது. அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இந்த கைவிலங்கு சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முழக்கங்கள் எழுப்பி தொடர்ந்து அவை நடவடிக்கைகளை முடக்கி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. நன்றி காவ்யா, உங்கள் தெளிவான விவரமான விளக்கமான உடனடி தகவல்களுக்கு நன்றி.